வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 20 இன்னைக்கு வேர்ல்டு பீ டே அப்படின்னு சொல்லிட்டு தேனீக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து உருவாகிறாங்கப்பா. இந்த தேனீக்களை பொறுத்த வரைக்கும் எகிப்து நாட்டில் 4500 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேனீக்கள் இருந்திருக்கு. அண்ட் இதை வந்து கடவுளாக கூட கும்பிட்டுருக்குறாங்கப்பா. அண்ட் அட் த சேம் டைம் வேர்ல்டு வைட்லேயே 15000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து தேனீக்களை அறுவடை பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதனுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களை ஒரு அபூர்வமான ஒரு உயிரினமாக இந்த தேனியை பார்க்குறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 20 மில்லியன் வருஷமாக எந்தவித சேஞ்சுமே இல்லாத ஒரு உயிரினமாக இந்த தேனீக்கள் இருக்குதான். இது கூடு கட்டுறதே பார்த்தீங்கன்னா அருங்கோண வடிவத்தில் தான் கூடு கட்டுது. அதே மாதிரி ஒரு ராணி தேனி இருக்குன்னா அதுக்கப்புறம் வேலைக்கார தேனீகள் இருக்கும், அதுக்கப்புறம் ஆண் தேனீக்கள் இருக்கும். இந்த ஆண் தேனீகளுக்கு கொடுக்கல் இல்லாததுனால தேனை வந்து உறிஞ்சி எடுத்துன்னு வர சக்தி அப்படின்றது அந்த ஆண்கள்கிட்ட இருக்காது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்கள் உள்ளே வந்துட்டு அந்த கூடு கட்டினதுக்கப்புறம் ராணி தேனி என்ன பண்ணோம், உயரத்து பறந்து போவோம். அப்போ இந்த ஆண் தேனீக்கள் எல்லாமே தொடர்ந்து அதை போய் யார் அதை ரீச் பண்ணுறாங்களோ அவங்களோட இணை சேரும். இணை சேர்ந்த உடனே அந்த ஆம்பளை தேனி செத்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த குட்டி தேனீக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1500 முட்டை 2000 முட்டை இருக்குதுல, இது எல்லாத்தையும் வளர்க்குறதுக்கு தனியாக ஒரு கேங் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேங் பார்த்திங்கன்னா போயிட்டு இந்த பூக்களில் போயிட்டு தேன் எடுத்துகிட்டு வர்றது, அது எங்கே இருக்குது அப்படின்றது இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்குன்னு ஒரு கேங் இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வரதுக்குன்னு ஒரு கேங் இருக்கும். இப்படி பயங்கரமான ஒரு யூனிட்டியான ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு நமக்கு கேட்குறதுக்கே இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக அந்த வேலைகள்லாம் அந்த தேனீக்கள் பார்த்துட்டு இருக்கு ஒரு ஒற்றுமையோட அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் நம்ம தேனை பொறுத்த வரைக்கும் இதுங்க போயிட்டு தேன் எடுத்துகிட்டு வந்து பல முறை கக்கி தான் பார்த்திங்கன்னா அந்த தேனை வந்து வெளில இடுமா. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80% அந்த தேனில் வந்து தண்ணி இருக்கிறதுனால தன்னுடைய ரெக்கையை வந்து ஆட்டும். அந்த ரெக்கை வந்து பார்த்திங்கன்னா நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 11200 டைம் வந்து அந்த ரெக்கை வந்து ஒரு நிமிஷத்துக்கு அடிக்குமா. அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கிறதுனால அந்த 80% தண்ணியானது வற்றி போகுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அது காய வச்சு அப்படி தான் தேன் துளிகள் வந்து சேகரிக்குது. இப்படி ஒரு வேலைக்கார தேனி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட லைஃப் டைமில் எவ்வளவு தேனை சேகரிக்கும் அப்படின்னா நம்ம ஒரு டீஸ்பூன் குடிக்கணும்ல, அந்த டீஸ்பூன் அளவுக்கு தான் லைஃப் டைமே வந்து செலவு பண்ணுதான். ஸோ இப்படிலாம் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய தேனீகள் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னா மகரந்த சேர்க்கை. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய எல்லா காடுகளும் உருவானதுக்கு பேஸே இந்த தேனீக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா விஞ்ஞானிகள் நடத்தின ஆராய்ச்சியில் தேனீக்கள் இல்லாமல் இந்த உலகம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுல 4 வருஷம் தாங்க. அப்புறம் ஒட்டுமொத்த உலகமும் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போயிடுமா இந்த மகரந்த சேர்க்கை நடக்காமல் இந்த தேனீக்கள் இல்லை அப்படின்னா. ஸோ இந்த உலகத்தினுடைய உயிர் தோற்றம், இந்த உயிர் வாழ்க்கையினுடைய ரொம்ப பேஸாக இருக்கக்கூடிய இந்த தேனீக்கள் நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம். இந்த பூச்சிக்கொல்லிங்களாம் யூஸ் பண்ணுறதுனால இந்த தேனீங்க அந்த தேனை எடுக்க போகும்போது இந்த மாதிரி இறந்து போகுது அப்படின்றது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. அப்படி தான் தேனீக்கள் அழிஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாதுகாத்தோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டன் ஜான்சா அப்படின்ற ஒரு பர்சன் சால்வனியாவை சார்ந்தவர். இவர் வந்து தேனீக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர், அட் த சேம் டைம் தேனியை வளர்க்குறவர், தேனி ஆர்வலர். ஸோ இவருடைய பர்த்டேவை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தினுடைய பேஸாக இருக்கிற இந்த தேனீக்கள்லாம் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக உலக தேனீக்கள் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம் மே 20. நெக்ஸ்ட் வேர்ல்டு மெட்ரோலஜி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த அளவு குறியீடுகள் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறோம், 1 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு வாங்குறோம், 1 லிட்டரு பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறோம். இந்த அளவீடுகள்லாம் யார் நிர்ணயிக்கிறா அப்படின்னா உலக நாடுகள்லாம் சேர்ந்து தான் நிர்ணயிக்கிறாங்க. 1875 பார்த்தீங்கன்னா 17 நாடுகள் சைன் போட்டு மீட்டர் அப்படின்ற ஒரு அளவீடை கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் சயின்ஸ்லையும் அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்துறை அப்புறம் எல்லா விதமான கணக்கீடுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே இருக்கக்கூடிய அத்தனை துறைகள்லையும் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கிறாங்க. 2014 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 56 உறுப்பு நாடுகளோட சேர்ந்துட்டாங்க. இப்படி உலகம் முழுக்க அளவீடுகள் அப்படின்றது ஒரு சரியான ஒன்றா இருக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து 1 கிலோன்னு சொல்லிட்டு ஒரு அரிசியை வாங்குறோம், அது வேற ஒரு இடத்துல போயிட்டு அவங்க வேற ஒரு பேரை வச்சு அது வெறும் 1/4 கிலோ கொடுத்தா நம்ம ஏமாந்துட மாட்டோமா. ஸோ அப்படி உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் ஒரே அளவீடுகள் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும் அதில் ஒரு தரம்ன்றது சரியாக இருக்கணும் அப்படின்றத எல்லா நாடுகளும் சேர்ந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மெட்ராலஜி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 20. நெக்ஸ்ட் உக்ரைனில் இன்னைக்கு 2 டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஒன்று சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேட்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மொழிபெயர்ப்பாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இப்போ ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கிறது அப்படின்றது ஒன்று இருந்தாலும் இந்த சைன் லாங்குவேஜ் மூலமாக இந்த வாய் பேச முடியாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுற ஒரு முக்கியமான பர்சன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைன் லாங்குவேஜ் பேசுகிறவங்க. ஸோ இவங்களால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிப்பில் ஒரு பெரிய லெவலில் வரதுக்கும் அட் த சேம் டைம் அவங்களுடைய கருத்துக்களை இந்த உலகத்தில் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சக மனிதர்களோட உறவாடுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு மெத்தடாக இந்த சைன் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இதை பயிற்சி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் 1 மாதம் இல்லை 4 மாதத்தில் நீங்கள் இந்த லாங்குவேஜ்லாம் கற்றுக்கலாமா. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இந்த காது கேளாத ஒரு சங்கத்தால் உருவாக்கப்பட்ட தினமாக தான் பார்த்தீங்கன்னா 2009 உருவாக்கப்பட்ட தினமாக சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேட்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து கொண்டாடுறாங்க உக்ரைனு. இன்னொரு டே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ்க்காக, இது வந்து சோவியத் யூனியன் கலந்ததுக்கப்புறம் 1994 இவங்களுக்கு சட்டத்திட்டங்களாக உருவாக்கி பேங்க்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா 2004 பேங்க் எம்ப்ளாயிஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க உக்ரைனு மே 20. நெக்ஸ்ட் ரஷ்யாவில் ஓல்கா டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஓல்கான்றது ஒரு நதி. இது வந்து ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 3690 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு நதியாக இருக்குது. அவங்க நாட்டினுடைய பேஸாக அவங்க நாட்டினுடைய அடையாளமாகவே இந்த நதி பார்க்க
பார்க்கப்படுதுங்க. ஏன்னா இது வந்து இந்தோ ஐரோப்பியாவினுடைய நாகரிகம் உருவானதே இந்த நதிக்கரையில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்மளே படிச்சிருப்பாங்க எல்லா நாகரிகம் நதிக்கரையில் தான் உருவாச்சுட்டு. ஸோ அப்படி இவங்க நாட்டினுடைய ஆதி காலத்துலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு தெய்வீக தன்மையோடு பார்க்கக்கூடிய ஒரு நதியாக தான் பார்த்திங்கன்னா இந்த வோல்கா நதி இருக்குது. ஸோ இது ஒட்டியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நகரங்கள் இருக்குது. எல்லாமே இதனால தான் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நதிக்காக ஒரு டே உருவாகலாம், அதனுடைய தூய்மையை வந்து சுட்டி காட்டணுன்றதுக்காகவும் அது பாதுகாப்பினுடைய அவசியத்தை காட்டணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வோல்கா டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியை கொண்டாடுற டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 20. நெக்ஸ்ட்டு ஐரோப்பியாவில் கடல்சார் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுறாங்க. ஐரோப்பியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்புங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடலில் வந்து பாதுகாத்தாகணும், அதை பேஸாக வச்சு என்னென்ன நிகழ்வுகள் நடத்தணுமோ அதெல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின், அப்புறம் ஸ்வீடனு, ஜெர்மனு, கிரீஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் இதுக்கு ஆதரவோட ஒரு கடலினுடைய வணிகத்தையும் கடல் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் மேம்படுத்துறதுக்காகவும் கடலை பாதுகாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக ஐரோப்பியரில் கடல்சார் தினம் அப்படின்னு சொல்லிட்டு 2008 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 20. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் தைமோர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் போர்ச்சுகல், நெதர்லாந்து சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இவங்க நாட்டை வந்து ஆக்கிரமிச்சாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தைமோர் வெஸ்ட் தைமோர்னு சொல்லிட்டு 2 நாடாக பிரிஞ்சிருச்சுங்க. இப்படி 2 பேரும் பிரித்து எடுத்துகிட்டு போவ சரி மறுபடியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடலாம் அப்படின்னு நினச்ச காலத்தில் இந்தோனேஷியா ஈஸ்ட் தைமோரை ஆக்கிரமிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து பட்டினியால் சாவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட மக்களை வந்து கொண்டு குவிச்சாங்க ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா நாடுகளும் சுதந்திரத்தை கூட அறிவிச்சாங்க தெரியுங்களா. அந்த சமயத்தில் 1999 வாக்கெடுப்பு நடத்த சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இதன் மூலமாக 2002 பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடச்சிதுங்க. அதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் தைமோர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 20. நெக்ஸ்ட்டு நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு கேமரூன் டிவியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே வந்து தனியாக சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாதுங்க. காரணம் என்னென்னா இங்கே வந்து ஒரு சைடு ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து ஃப்ரெஞ்சு கேமரூன் சொல்லிட்டு பாதி பகுதி பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ்காரங்க வந்து பிரிட்டிஷ் கேமரூன் சொல்லிட்டு பாதி பகுதியை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா சேரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் போராடி கடைசியாக வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஃப்ரெஞ்சு கேமரூன் என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை 1960 அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுடைய அந்த விடுதலைன்றதெல்லாம் கிடச்சி நேரடி சொன்னல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்படி ஒன்றா சேர்ந்து அவங்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றை ஆட்சி முறையை நிறுவி அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரன்றது கிடச்சிது. அதனால் அந்த பொதுவான வாக்கெடுப்பு 1972 நடந்தது. ஸோ அதனால் இவங்களுக்கு சுதந்திர டேட் இல்லாததுனால இந்த வாக்கெடுப்பு நடந்த அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு கேமரூன் டிவிகள் செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 20. நெக்ஸ்ட் விக்டோரியா டே அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் இருக்கக்கூடிய மகாராணி விக்டோரியா மகாராணி இவங்களுடைய பேர் அதிகமாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இவங்க எதனால் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே ஒரு தாய்மை உணர்வு உள்ள ஒரு பெண்மணியாக தான் பார்க்கப்படுறாங்க. காரணம் என்ன, போர்கள் அந்த சமயத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறது, யாரையும் பாகுபாடு இல்லாமல் பார்க்குறது, அடிமைகள்லாம் வச்சு நடத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு ஆக்கிரமிப்பு தன்மை எதிர்க்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருந்திருக்காங்க. இவங்க லைஃப் டைம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 டைம் வந்து இவங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் முடியல. இவங்களுடைய பர்த்டே உண்மையாக பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி தான் வரும். பட் ஆனால் இது வந்து நிறைய சமயத்தில் அந்த டேட்டுன்றது மாற்றினே இருந்தாங்க. ஸோ கொண்டாட்டன்றது செலிப்ரேஷன் இது மாறிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த 24ஆம் தேதி ஒட்டி வரக்கூடிய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க கனடா. விடை தெரியாத பல கேள்விகளுக்கு சிறந்த பதில் காலம்தான். ஆனால் அந்த பதில் கலைக்கணும்னா காத்திருப்புங்கிற சாபத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். மறுபடியும் எங்களாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட விடைபெறுகிறாங்க. அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.